ஹூஸ் த கோடர்? தெருவில் போகிறவங்களாம் கோடரான்னு கேட்டால் யாருக்கு தெரியும்? அவனை கூப்பிட்டு கேட்டால் தான் நம்மளுக்கு தெரியும் அவன் கோடரா இல்லையான்னு. ஃபைன், லெட்ஸ் சி ஹூஸ் அ குட் கோடர் அண்ட் வாட் ஹி டஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நான் வந்து டு பிகம் அ குட் ப்ரோக்ராமர் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதெல்லாம் தேவையே இல்லை. ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, ஓகேவா? உங்கள் இஷ்டம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, சும்மா பேசிக்கை மட்டும் கவர் பண்ணிடுங்க, ஓகேவா? இதை கவர் பண்ண உடனே லூப்ஸ் கான்செப்ட், அதாவது வைல் லூப்பு, ஃபார் லூப்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன லூப் இருக்குது, டூ வைலு, இந்த மாதிரிலாம் நீங்கள் கவர் பண்ணணுன்னா, ஃபார் ஈச், இந்த மாதிரிலாம் நீங்கள் கவர் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை நீங்களாக வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த பேட்டர்ன் ஓகே, இப்படி தான் ஃபார் லூப் வேலை செய்யுது. ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் இருக்கும். 6 டைம்ஸ் போட்டால் 36 டைம்ஸ் வந்து ரன் ஆகும், விச் இஸ் n ஸ்கொயர், டைம் காம்ப்ளெக்சிட்டி, இதெல்லாம் நீங்கள் யோசித்தாலே போதும், ஓகேவா? இந்த லூப்ஸ் கான்செப்டை நீங்கள் கவர் பண்ணிட்டாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் பாதி கோடர். அதே மாதிரி லாஜிக்கல் திங்கிங், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நீங்கள் இந்த லாஜிக்கல் திங்கிங் எப்படியும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும்? ஒன்லி இஃப் யூ ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் இன் தீஸ் கைண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ். ஒன்று ஹேக்கர் ரேங்க், இல்லை லீட் கோட். இந்த 2 பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐடிஸ். அதான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இதை தான் பண்ணணும். விஷுவல் ஸ்டுடியோவை ஏற்றணும், இல்லை பைச்சாம், இல்லை எக்லிப்ஸ் ஃபார் ஜாவா, பைச்சாம் ஃபார் பைத்தான், விஷுவல் ஸ்டுடியோ கூட எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதாவது இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் பைத்தானோட ஐடியல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே வராது, ஓகேவா? பட் ஆனால் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த பைச்சாமு, எக்லிப்ஸு, விஷுவல் ஸ்டுடியோ கோட்லாம் யூஸ் பண்ணால் அந்த பிளாட்ஃபார்மே ஓரளவு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் நான் சொல்லுவேன், ஓகேவா? இஃப் யூர் லாஜிக்கல் திங்கிங் இஸ் ஸ்ட்ராங், ஊப்ஸ் கான்செப்ட்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸி. உங்கள் லாஜிக்கல் திங்கிங்கை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணால் போதும், ஓகேவா? இதுக்காக நான் வந்து இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்னா நம்ம மிடில் கண்டிப்பாக திணறுவோம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அந்த கோர்ஸோட மிடில் நம்ம கண்டிப்பாக திணறுவோம். திஸ் இஸ் ஃபார் ஷியோர் கைஸ், ஓகேவா? நான் வந்து இவ்வளோ இதெல்லாம் பண்ணுங்கள், இப்படிலாம் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டெய்லியும் 100 days ஆஃப் கோட், ஆப்வியஸ்லி யூ நீட் 100 days ஆஃப் கோட், ஓகேவா? 100 days ஆஃப் கோடுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஐ யூஸ் டு see that. பார்த்தீங்கன்னா 36th day நான் இது பண்ணேன், 37th day நான் இதை பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் 100 days கண்டினியூஸாக நான் சொல்கிறேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் பர்ஃபெக்டாக வர முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கம்பெனியில் ஜாப் இருக்குது, இல்லை நீங்களே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையோ இல்லை உங்கள் நெய்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது சொல்லிக் கொடுக்கலாம், ஓகே? 100 days ஆஃப் கோட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஓகே? சின்ன பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. மிடில் கண்டிப்பாக எல்லோரும் ஸ்ட்ரகிள் ஆகும். மண்டே பிச்சுப்போம், சாட்ஜிபிட்டியை போய் தேடுவோம், எனக்கு பிரச்சனை இல்லை, சாட்ஜிபிட்டியை தேடலாம். அதுக்கு முன்னாடி நீ சால்வ் பண்ண ட்ரை பண்ணு. ஒரு கட்டத்தில் உனக்கு ஐடியாவே இல்லை, நான் ஸ்ட்ரக்காகி நிற்கிறேன் அப்படின்னா நீ சாட்ஜிபிட்டியை போ. அந்த ஒரு மொமெண்ட்டில் உனக்கு இதுதான் நம்ம மிஸ் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும், ஓகேவா? அந்த ஒரு மொமெண்ட் தான், ஐயோ இதை போய் மிஸ் பண்ணிட்டோமா, இதை எப்படி மிஸ் பண்ணோமோ அடுத்த ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாக தெரியாது, டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. பிகாஸ் யூ நோ த எரர்ஸ். முன்னாடி ப்ராப்ளம் வச்சு தான் மேபி அடுத்த ப்ராப்ளம் வரும். ஒரே சிச்சுவேஷன் தான், பட் ஆனால் வேறு மாதிரி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ். ஒரே ப்ராப்ளம் நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்னு ஒன்று இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? டைம் காம்ப்ளெக்சிட்டி ஒன்று பெரிய லெவல்லாம் போக வேணாம். ஃபார் லூப்பை வந்து முடிஞ்ச அளவு ரெடியூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஷார்ட் ஃபார்மில் கொடுக்கறது தான். அது வந்து நீங்கள் கோடிங் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும், எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்துடும், ஓகேவா? ஸோ வந்து
இவ்வளோ தான் தேவை ஒரு குட் ப்ரோக்ராமராக ஆகிறதுக்கு, ஒரு குட் கோடராக ஆகிறதுக்கு. ஓகேவா? நான் வந்து பெரிய லெவலில் வந்து நான் வந்து டாப் லெவலில் வரணும் வேணாம். உனக்கு முடியுதா வா, கொஞ்சம் 100% எஃபெக்ட் தாண்டி 200% எஃபெக்ட் போடணும். 100% நீ எஃபெக்ட் போடல, எனக்கு தெரிஞ்சு நீலாம் பைத்தானில் பெரிய கோடர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ப்ரீபில்ட் லைப்ரரிஸ் நிறையா வந்துருச்சு. ஓகேவா? அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே ஐ திங்க் யூ கைஸ் கேன் கம் அப். இப்போ பைத்தான்னா இம்போர்ட் சிவி கொடுத்தா கம்ப்யூட்டர் விஷன் வச்சு நீங்கள் இமேஜ் ப்ராசஸிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? C# பைத்தானும் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ நல்லா பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு லாங்குவேஜஸ். ஸோ அதை முடிஞ்ச அளவு கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஜாவாவும் ஓரளவு வருது, பட் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் யூஸிங் எக்லிப்ஸ் ரைட் நவ். எல்லாருமே விஷுவல் ஸ்டுடியோக்கு மாறுறாங்க. அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்டு பீப்புள் ஹூ ஆர் இன் ஃபுல் ஸ்டாக் தேர் டோட்டலி டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக ஆங்குலர் ரியாக்டெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது நான் அவ்வளோலாம் சொல்லி நான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் பண்ண விரும்பலை. ஸோ ஃபர்ஸ்ட் டூ திஸ் கைஸ். இந்த லூப்ஸ் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் போட்டாலே அடுத்த லாஜிக்கல் திங்கிங் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இந்த இதில் 2 பிளாட்ஃபார்மில் அவங்களே சர்டிஃபிகேட்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பேசிக் சர்டிஃபிகேட்டுக்குன்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் வச்சுருப்பானுங்க, ஒரு 2 கொஸ்டின் கொடுப்பானுங்க. நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாலே இந்த பேட்டர்ன்ஸு கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங்கில் ஒரு 15-20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாலே இதுக்கு நீங்கள் வந்துடலாம். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் அந்த பேசிக் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டிங்கன்னா ஹூப்ஸ் கான்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹூப்ஸ் கான்செப்ட்டு கண்டிப்பாக ஈஸியாகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதை பண்ணிட்டீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் மேலே தாராளமாக கையை வைக்கலாம், தப்பே இல்லை. பயப்பட தேவையே இல்லை. இவனுங்க இன்ஸ்டாகிராமில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அப்படி ஊன்னு சொல்லி உங்களை பயமுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஓகே, கண்டிப்பாக நீங்கள் 100 days ஆஃப் கோட் சேலஞ்ச் எடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ கைஸ்.